வெல்கம் டு சுத்தில் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் எலக்ட்ரிக் ரிலேட்டட் வீடியோ, ப்ளம்பிங் ரிலேட்டடான வீடியோ எல்லாம் ப்ராக்டிக்கலாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் கெப்பாசிட்டர். இந்த ஃபேன் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபேன் கெப்பாசிட்டர். இப்போது லேட்டஸ்ட்டாக காம்ப்டன் ஃபேனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் கெப்பாசிட்டர் லேட்டஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி போடணுமா அப்படின்னு கஸ்டமர் கேட்குறாங்க. அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். ரெகுலராக உள்ள ஃபேன் கெப்பாசிட்டர் எப்படி உள்ளதோ அதையே நம்ம யூஸ் பண்ணி ஆல்டர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபேன் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும். இடையில பார்த்தீங்கன்னா புரியாது. கெப்பாசிட்டரோட ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன், பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக்கலில் சேஃப்டி முக்கியம். சேஃப்டியை ஒர்க் பண்ணுங்கள். மெயினில் உள்ள ஆர்சிபி, எம்சிபி ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. இந்த ஆல்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேன் காயில் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடணும். அதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற டெஸ்ட் லேம்ப் எடுத்து காயில் கண்டிஷன் செக் பண்ணிடலாம். பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் வைக்கிறோம், கன்டினியூட்டி இருக்குது. பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் வைக்கிறோம், கன்டினியூட்டி இருக்குது. ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் வைக்கிறோம், கன்டினியூட்டி இருக்குது. ஓகே, காயில் கண்டிஷனாக இருக்குது. இப்போ பாடி ஷாட் பார்த்தலாம். ஒயிட்டில், ரெட்டில், பிளாக்கில் பாடி ஷாட் எதுவும் இல்லை. லேட்டஸ்ட் கெப்பாசிட்டர் கனெக்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக உள்ள கெப்பாசிட்டர் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அந்த ஷார்ட்டில் இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஸ்க்ரூ அதிலே இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயர் அது வந்து டாப் பொசிஷனில் கனெக்ஷன் கொடுத்துருங்க. அடுத்ததாக உள்ளது ரெட் கலர் ஒயரை வந்து சென்டரில் கனெக்ட் பண்ணுங்க. நம்மகிட்ட இருக்கிற மீதி இருக்கிற பிளாக் கலர் ஒயரை பாட்டத்தில் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த சைடு ஃபேஸ் நியூட்ரலுக்காக நான் ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த ப்ளூ கலர் ஒயரு இது முதலே கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுன்றனால வந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு சப்ளை கொடுத்துடலாம். சப்ளை கொடுத்துட்டு எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபேஸில் ஒரு ஒயரும் நியூட்ரல் ஒரு ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு அப்போ தான் நம்ம ஃபேன் ரன் ஆகிறது தெரியும். சப்ளை ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு.
ஓகே, சக்ஸஸ். இப்போ இந்த ஃபேன் கெப்பாசிட்டர் கழட்டிட்டு நம்ம இந்த 2.5 வோல்ட் டைப் உள்ள கெப்பாசிட்டர் இதில் ஃபிட் பண்ண போகிறோம். பாருங்க, இதை ஆல்டர் பண்ண போகிறோம். கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிளாக் கலர் ஃபிட் பண்ண கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது, எப்படி ரன் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபேன் ஷாஃப்டில் இந்த கெப்பாசிட்டர் ஹோல்டரை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு உண்டான ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி டைட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணணும். இந்த ரெட் கலர் ஒயர் எடுத்து டாப் கனெக்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஒயர் வெளியில் வராத அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேன் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணணும். அதுக்காக இந்த ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கிட்டு ஃபேன் கெப்பாசிட்டரில் வர ரெட் கலர் ஒயரையும் ரெண்டையும் நல்லா முறுக்கிட்டு சென்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சென்டராக கனெக்ட் பண்ணிவிட்டு ஒயர் வெளியில் வராத அளவுக்கு டைட் பண்ணிக்கிறோம். மீதி உள்ள பிளாக் கலர் ஒயரையும் கெப்பாசிட்டர் உள்ள ரெட் கலர் ஒயரையும் பாட்டம் கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கனெக்ஷன் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிறோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஹோல்டரில் அந்த கெப்பாசிட்டர் ஃபிட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கிற ஃபேஸ் நியூட்ரலுக்கு உண்டான ஒயரை சப்ளை கொடுத்து பார்த்துடலாம். ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டு ஃபேன் கீழே முட்டாத அளவுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ சப்ளை கொடுத்து ஃபேன் ரன் பண்ணி பார்க்குறோம். ஃபேன் நல்லா கண்டிஷனாகவே ஓடுது. ஃபேன் அருமையாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கெப்பாசிட்டி கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி கெப்பாசிட்டர் ஆல்டர் பண்ணிக்கிறோம்.